மாதிரி இப்போ நெறைய பேருக்கு வந்து ஹேர் டென்சிட்டி அதிகமா இருக்கிறவங்களுக்கு, நம்ம என்ன மாதிரியான ஹேர் ஸ்டைல் வேணாலும் பண்ணிக்கலாம். மெயின்டெயினும் நம்ம பண்ணிக்கலாம். ஆனா 80% மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு அப்படி பண்ண முடியாது. ஏன்னா, நெறைய பேருக்கு ஹேர் லாஸ் தான் ஒரு பெரிய ப்ராப்ளமாவே இருக்கு. ஸோ அவங்களுக்கு நீங்க குடுக்கக்கூடிய டிப்ஸ் என்ன? எந்த மாதிரியான ஹேர் ஸ்டைல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணலாம்? இப்போ நெறைய திக்கான ஹேருக்கு யாருனாச்சும் போய் கேட்டு பார்த்துருக்கீங்களா? ஈஸி மெயின்டெனன்ஸ்ன்னு. இல்ல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கர்லி ஹேர் வந்து அவ்ளோ ஈஸியா மெயின்டெயின் பண்ண முடியாது இல்ல அப்படின்னு இப்ப நான் கேள்விப்பட்டுருக்கேன். இப்ப சப்போஸ் அவங்க நீங்க ஹேர் வாஷ் பண்ண ஒரு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸ் ஆகும். 20 உங்களுக்கே 20 மினிட்ஸ். அவங்கள யோசிச்சு பாருங்க. ஓகே. நான் தப்பா சொல்லிட்டேன் அப்போ. ஸோ ஹேர் நெறைய இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை, கம்மியா ஸோ இருக்கிறவங்களுக்கும் இட் பிரச்சனை, இஸ் லைக் ரைட்? த கிராஸ் இஸ் ஆல்வேஸ் கிரீன் த அதர் சைட். திக்கா இருக்கவங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்றது கஷ்டம். ம். தின்னா இருக்கவங்களுக்கு திக்கா இருக்கணும்ன்றது ஆசை. ம். ஓகே. பட் த ரியாலிட்டி வந்து என்னன்னா, இப்ப ஹேர் ஃபால் சொன்னீங்க, ஹேர் லாஸ் சொன்னீங்க. ம். கொஞ்சம் டெக்னிக்கலா பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, தேர்ஸ் அ 2 திங். ம். ஹேர் ஃபால், ஹேர் லாஸ். ம். ஹேர் ஃபால்ன்றது உங்க ஹேர் பிரேக் ஆகுறது. ஓகே. டியூ டு கலர், டியூ டு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட், டியூ டு சரியான மெயின்டெனன்ஸ் இல்லாமல் உங்களோட ஹேரோட எலாஸ்டிசிட்டி வந்து வீக் ஆகிட்டு அதை நீங்கள் கோம் பண்ணும்போதோ நாட் ஜென்ட்லி ஹேர் பண்ணும்போதோ அது பிரேக் ஆகுது. தட்ஸ் அ ஹேர் பிரேக்கேஜ், ஹேர் லாஸ். ஹேர் லாஸ்ன்றது இட்ஸ் இன்டர்னல். ஓகே. எஸ்பெஷலி ஃபார் உமன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா irregular பீரியட்ஸ், ஆஃப்டர் டெலிவரி, தைராய்டு. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் எனி ஹார்மோன் சேஞ்சஸ்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸு, இது அது இந்த காலத்தில் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பஞ்சமே இல்லை. கண்டிப்பா. உங்களுக்கு தின்னாருக்கு காரணம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஐ திங்க் சோ. இந்த ஃபுல் வீடியோ பார்க்க ப்ளூம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹேண்டில் கீழே இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.